வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எஸ்ஓ சூப்பர் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். வெரி வெரி சாரி, என்னால் ரொம்ப நாளாக கொஞ்சம் வீடியோ போட முடியல டியூ டு பர்சனல் ரீசன்ஸ். அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இனிமே தொடர்ந்து நான் வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன். ஸோ வீடியோ ஆரம்பிக்க போகிற முதல் வீடியோலயே ஒரு நல்ல செய்தியோட வீடியோ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சமீபமாக ஹோம் கேட்டரிங் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு இன்னைக்கு எனக்கு லோக்கல் கவுன்சில்ல இருந்து ஃபுட் ஹைஜீன் இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்காங்க. அதுல நமக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கிடைச்சிருக்கு. அதை பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் உங்க எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன சமையலோ என்ன சமையலோ எதிர்த்து கேட்க யாரும் இல்லை. என்ன சமையலோ என்ன சமையலோ எதிர்த்து கேட்க யாரும் இல்லை. என்ன சமையலோ ஸோ இப்போ இந்த ஃபுட் ஹைஜீன் இன்ஸ்பெக்ஷனுக்கு என்ன நான் எப்படியெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டேன் அண்ட் என்னோட கிச்சனை நான் எப்படி தயார் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் என்னோட குக்கிங் ஒர்க் டாப்பை காமிக்கிறேன். இதுதான் என்னுடைய அடுப்பு. இது இண்டக்ஷன் அடுப்பு. ஸோ நல்லா தரோவாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கூட கரை கிரீஸ் அதெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி நம்ம க்ளீனாக வச்சிருக்கணும். அதே மாதிரி ஹாபும் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனும் நம்ம நல்லா தரோவா கிளீன் பண்ணிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கூட டர்ட்டோ கிரீஸோ எதுவும் இல்லாம நம்ம தரோவா கிளீன் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் ரொம்ப மினிமல் திங்ஸ் வச்சுக்கணும் ஒர்க் டாப்னால. நான் இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய உப்பு ஜாடி, கல்லுப்பு, தூளுப்பு, அப்புறம் மஞ்சள் பொடி அண்ட் பெப்பர் மில் வச்சிருக்கேன். அப்புறம் பெருங்காயம் வச்சிருக்கேன் இந்த லேசி சூசன்ல. அது மட்டும்தான் இந்த ஒர்க் டாப்ல வச்சிருக்கேன், வேற எதுவுமே வைக்கல நானு. அடுத்து இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல இந்த கார்னர்ல நான் இந்த ஸ்பைஸ் ஜார்ஸ், குட்டி குட்டி ஸ்பைஸ் ஜார்ஸ்ல இந்த மாதிரி ஸ்பைசஸ் போட்டுட்டு இப்படி லேபிள் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளார என்ன பொருள் வச்சிருக்கோம் அப்படிங்கறத லேபிள் பண்ணணும். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், அந்த பொருள் எப்போ எக்ஸ்பயர் ஆகுது அப்படிங்கறதையும் நம்ம அந்த லேபிள்ல சொல்லணும். அது கண்டிப்பா கவனிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்பைஸா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும், எந்த பொருள் ஸ்டோர் பண்ணாலும் இந்த மாதிரி லேபிள் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி இங்கே குட்டி ஸ்பைஸ் ஜார்ஸ்ல சில ஸ்பைசஸ் வச்சிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கபட்ல இந்த பருப்பு மாதிரியான ஐட்டங்கள், மாவு, வெல்லம் அந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் இதுல வச்சிருக்கேன். அந்த டாப் டப்பால லேபிள் உறிஞ்சிட்டு போல இருக்கு. அதுல இந்த ட்ரை வத்தல்கள்லாம், அந்த சுண்ட வத்தல், மணத்தக்காளி வத்தல், அதெல்லாம் குலால்லாம் வச்சிருக்கேன். அதே மாதிரி நான் முன்ன சொன்ன மாதிரி எல்லாத்துலயுமே லேபிள் பண்ணிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். லேபிள் பண்ணிட்டு பெஸ்ட் பிஃபோர் டேட்டையும் நம்ம போட்டுருந்தோம். அடுத்து இங்க இந்த கபட்ல பாத்தீங்கன்னா எல்லா மசாலா தூள் ஐட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கேன். மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மட்டன் மசாலா, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்கேன். ட்ரை சில்லிஸ் இருக்கு, இதுல புளி வச்சிருக்கேன், இது பெப்பர், இந்த மாதிரி எல்லா மசாலா ஐட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கேன். அது எல்லாமே லேபிள் பண்ணியாச்சு. அது கண்டிப்பா செக் பண்ணுவாங்க நம்ம எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கோமா அப்படிங்கறது. அண்ட் இது எங்களுடைய பர்சனல் யூஸுக்கான கபட். அதாவது நாங்கள் இந்த டீ, காஃபி அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் இதுல வச்சிருக்கேன் நான். மெயினா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கபட்ல நான் இந்த ஃபுட் ஆர்டருக்குன்னு தயார் பண்ற பொருள்ல
ரெண்டு விஷயங்கள் மட்டும் இங்க வச்சிருக்கேன். என்னன்னா கேஷ்யூ நட்டும் பீனட்டும். இதை ஏன் தனியா இங்க எங்களோட பர்சனல் கபோர்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்னா, இத வந்து நம்ம ஃபுட் ஆர்டருக்கு தயார் பண்ற மற்ற பொருட்களோட சேர்த்து வைக்க கூடாது. ஏன்னா நட் அலர்ஜி உள்ளவங்களுக்கு நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் கூட இந்த ட்ரேஸ் ஆஃப் நட்ஸ் வந்து அதுல கலந்துடக்கூடாது. அதுக்காக இந்த நட்ஸை மட்டும் தனியா ஒரு கப்பட்ல வச்சிருக்கேன். அந்த மற்ற ஃபுட் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அது கூட சேர்த்து வைக்கல நானு. சோ இந்த கபட்ல இது இருக்கு. அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இது சிங்க், வாஷிங் சிங்க். இதுல வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்க வீட்ல இந்த மாதிரி டபுள் சிங்க் இருக்கு. இந்த டபுள் சிங்க் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த சிங்க் வந்து ஹேண்ட் வாஷுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இந்த சின்ன இந்த பெரிய பாட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மற்றபடி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வாஷ் பண்றதுக்கு, மற்ற இன்கிரீடியன்ஸ் வாஷ் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணணும். ஹேண்ட் வாஷுக்கு யூஸ் பண்ற சிங்க் வந்து நம்ம அந்த இன்கிரீடியன்ஸ் வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ண கூடாது. ஏன்னா அது கிராஸ் கண்டாமினேட் ஆகும் அப்படிங்கறதுனால. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் சிங்க் இல்ல அப்படின்னா ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு வந்து தனியா ஒரு பவுல்ல தண்ணி வச்சுக்கணும். நீங்க தண்ணி வச்சுட்டு அதுல ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கையை நல்லா ட்ரை பண்ணிட்டு அடிக்கடி அந்த தண்ணியை வந்து ஆனா மாத்திடணும். நல்ல வார்ம் வாட்டர் வச்சுட்டு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணோம் அந்த பவுல் ஆஃப் வாட்டர். அடுத்து இதுக்கு பக்கத்திலேயே, சிங்க்குக்கு பக்கத்திலேயே கண்டிப்பா இந்த மாதிரி டிஷ்யூ ரோல் வச்சிருக்கணும். டிஷ்யூ ரோல் எடுத்து டிஷ்யூ ரோல்ல தான் ஹேண்டை ட்ரை பண்ணணும். அப்பதான் வந்து கிராஸ் கண்டாமினேஷன், கிளாத்ல வந்து கையை ட்ரை பண்ணோம் அப்படின்னா கிராஸ் கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால எப்பவுமே டிஷ்யூ ரோல் இந்த மாதிரி சிங்க்குக்கு நெக்ஸ்ட் டு சிங்க் டிஷ்யூ ரோல் இருக்கணும். அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ஹேண்ட் வாஷ் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து அந்த சிங்க்கு இங்க இது பக்கத்திலேயே வந்து நான் ஃபுட் வேஸ்டுக்கான பின்னு, சின்ன பின் வச்சிருக்கேன் இங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். ஃபுட் வேஸ்ட்டுக்கு நம்ம தனி பின்னு ஒண்ணு கண்டிப்பா வச்சிருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிங்க்குக்கு கீழே இருக்க கபர்டு, அதுல என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, இதுலதான் என்னுடைய கிளீனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் நானு. சோ இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, இந்த பாஸ்கெட்ல இந்த டிஸ்போசபிள் கிளாத் வச்சிருக்கேன். சோ நான் வந்து இதுதான் கிளீனிங்க்கு யூஸ் பண்றேன். ஏன்னா இது நம்ம வைப் பண்ணிட்டு உடனே வந்து இதை தூக்கி போட்டுடலாம் நம்ம. சோ நமக்கு இந்த கிராஸ் கண்டாமினேஷன் ஆகாம இருக்கும். இப்போ ஒருவேளை நம்ம வந்து கிளாத், நார்மல் கிளாத் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதை அடிக்கடி வாஷ் பண்ணி டிஸ்இன்ஃபெக்டன்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் அந்த கிளாத் நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணணும். சோ ஒரே கிளாத்தை திருப்பி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சோ பெட்டர் வந்து இந்த மாதிரி நம்ம டிஸ்போசபிள் கிளாத் யூஸ் பண்ணிக்கிறது தான். அண்ட் இது கூட நான் இந்த மாதிரி என்னோட பின் லைனர்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். இது ஃபுட் பின்னுக்கு போடுறது, பிளாக் பின், ரீசைக்ளிங் பின் எல்லாத்துக்கான பின் லைனர்ஸ் இருக்கு. அப்புறம் டிஸ்போசபிள் கிளவுஸ் இருக்கு. அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட டீ டவல், அவன் மிட்டன், அப்புறம் மாஸ்க் வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து டிஷ் கிளாத்து, மைக்ரோ ஃபைபர் கிளாத்து இதெல்லாம் இருக்கு. அப்புறம் ஆன்டி பாக்டீரியல் வைப்ஸ் வச்சிருக்கேன். அண்ட் கிளீனிங் மெட்டீரியல்ஸ்னு பாத்தீங்கன்னா நான் இதுதான் யூஸ் பண்றேன். சோ இது வந்து டெஸ்கோ ஆன்டி பாக்டீரியல் மல்டி பர்பஸ் கிளீனிங் ஸ்ப்ரே. இது வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட். இப்ப நம்மளோட டிட்டர்ஜென்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கிரீஸ் அண்ட் டர்ட் எடுக்கும், ஆனா டிஸ்இன்ஃபெக்டன்ட் பண்ணாது. இப்ப இது கிரீஸ் அண்ட் டர்ட் மட்டும் எடுத்தா பத்தாது, நம்ம அந்த இடத்த வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட்டும் போட்டு கிளீன் பண்ணணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இடத்த கிளீன் பண்றோம்னா டிட்டர்ஜென்ட் போட்டு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு டிஸ்இன்ஃபெக்டன்ட் போடணும். அது நான் வந்து இந்த டெஸ்கோ பிராண்ட் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து எதனால இந்த பிராண்ட் அப்படின்னா, நம்ம அந்த FSAல ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் அப்ரூவலான ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். சோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட், இது ரெண்டும் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் அப்ரூவல் ஆயிருக்கு. சோ இது ரெண்டும் நான் டிட்டர்ஜென்ட் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்டா யூஸ் பண்றேன். அண்ட் இது வந்து நான் என்னோட இந்த அவன், மைக்ரோவேவ் அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு இந்த எல்போ கிரீஸ் யூஸ் பண்றேன்.
இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஸ்ப்ரே நல்லா கிளீன் ஆகும். என்னுடைய டிஷ் வாஷ் டேப்லெட்ஸ் அதெல்லாம் வச்சிருக்கேன் இதுல. ஸோ அவ்வளவுதான் இந்த கபட். அப்புறம் அப்படியே இங்க வந்தீங்கன்னா இங்க வந்து என்னோட வெஜிடபிள் ரேக் வச்சிருக்கேன். இதுல வந்து வெங்காயம், தேங்காய், உருளைக்கிழங்கு, முட்டை, மற்ற திங்ஸ் எல்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் ஒரு டிஷ்யூ பேக் இருக்கு இங்க. அதுதான். அடுத்து என்னன்னா, இப்போ எக்கு நான் இது வரைக்கும் ஃபுட் ஆர்டருக்கு நான் போடல. இது எங்க பர்சனல் யூஸ்க்கு தான் வாங்கி வச்சிருக்கேன். அவங்க அந்த ஃபுட் ஹைஜீன் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ நான் வச்சிருக்க எக் இஸ் குட் ஃபார் ஃபுட் ஆர்டர்ஸ்ன்னு சொன்னாங்க. அதாவது இந்த பிரிட்டிஷ் லயன் குவாலிட்டின்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த எக் வந்து கேட்டரர்ஸ்க்கு ஃபுட் ஆர்டர் பண்றதுக்கு ரொம்ப நல்லதுங்களா. அதனால இந்த திஸ் எக் கேன் பி யூஸ்டு ஃபார் ஃபுட் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அது ஒன்று. அப்புறம் அப்படியே வாங்க, இந்த டாப் ட்ரால எங்க பசங்களுக்கான இதெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிருக்கேன். அடுத்து இந்த ட்ரால பாத்தீங்கன்னா நான் ஃபுட் ஆர்டருக்கு இனிமே கீழே இருக்க ட்ராஸ் எல்லாத்துலயும் நான் ஃபுட் ஆர்டருக்கு யூஸ் பண்ண இன்கிரீடியன்ஸ் தான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். இந்த ட்ரால வந்து இந்த டின் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரால இந்த மசாலா எல்லாம் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்னுடைய குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மசாலாஸ் எல்லாமே என்னுடைய மசாலாஸ் தான். நான் தயார் பண்ணுற மசாலாஸ், என்னோட ரெசிபிஸ் இது. இது வந்து குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள், சில்லி பவுடர், அப்புறம் பிரியாணி மசாலா. இப்போ இது எல்லாமே என்னோட ப்ராடக்ட்ஸு. இப்போ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது ஊர்ல இருந்து என்னோட ஃப்ரெண்டு தயார் பண்ணி கொடுக்குறாங்க. எப்படி தயார் பண்றோம் நாங்க இந்த மசாலா பொடி அப்படின்னா, இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டி உள்ள இன்கிரீடியன்ஸ். அதை வாங்கி நாங்க தரோவா வாஷ் பண்ணிட்டு, ஏன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மசாலா பொடியில பெஸ்டிசைட்ஸ் வருது பாப்புலர் பிராண்ட்ஸ்ல எல்லாம் கூட. அது எதனால அப்படின்னு சொன்னா, அவங்க யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸ் க்ரோ பண்றதுக்காக நிறைய பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றாங்க. அதை ப்ராப்பரா வாஷ் பண்ணாம கிளீன் பண்ணாம அதை திருப்பி திருப்பி அவங்க பவுடர் பொடி தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்றதுனாலதான் பாப்புலர் பிராண்ட்ஸ்ல எல்லாம் கூட பெஸ்டிசைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, நல்லா ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டி உள்ள இன்கிரீடியன்ஸ் வாங்கிட்டு அதை நல்லா தரோவா வாஷ் பண்ணிட்டு சன் ட்ரை பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாங்க பவுடர் பண்றோம். ஸோ இதுல வந்து நோ கெமிக்கல்ஸ், நோ பெஸ்டிசைட்ஸ், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், 100% ஹோம்மேட் மசாலா தான் இது. நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா யூ கேன் கான்டாக்ட் மீ. அடுத்து இந்த ட்ரால வந்து இந்த பருப்பு, இந்த ஐட்டங்கள்லாம் இப்போ இந்த மாதிரி ஓபன் பண்ண பேக்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இது வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, எப்போ ஓபன் பண்ண இந்த பேக் அப்படிங்கறத வந்து இதுல எழுதியிருக்கேன். அண்ட் நல்லா டைட்டா வந்து கிளிப் போட்டு லாக் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம லூஸாலாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கிளிப் போட்டு ஸ்டோர் பண்ணிருக்கேன். இந்த மாதிரியான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இந்த ட்ரால வச்சிருக்கேன். பருப்பு, பொட்டுக்கடலை, இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கேன். அண்ட் இது வந்து ட்ரை சில்லிஸ். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நான் மசாலா பொடி பத்தி சொல்லிட்டு இருந்தேன் பாத்தீங்களா, அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, மெயினா பெஸ்டிசைட்ஸ் இருக்கிறதே இந்த ட்ரை சில்லிஸ்ல தானுங்களா. அதனால நீங்க வீட்டுல சமைக்கும் போது ட்ரை சில்லிஸ் யூஸ் பண்ணா கூட அதை நல்லா தரோவா கழுவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ இதெல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணிருக்கேன். அடுத்து இதுல வந்து இந்த நூடுல்ஸ், பாஸ்டா அதெல்லாம் என் பசங்களுக்கு குக் பண்ணி கொடுக்கறதுக்கு. இதுல வந்து இந்த மாவு ஐட்டங்கள்லாம்
உளுத்த மாவு, கடலை மாவு, இடியாப்ப மாவு, சத்து மாவு இதெல்லாம் வச்சுருக்கேன் இந்த ட்ராவில். அது கம்பு மாவு. ஸோ அவ்வளோதான், இந்த இது முடிஞ்சிடுச்சு. அப்புறம் அப்படியே இங்கே வந்தா இந்த ட்ராவில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டாப் ட்ராவில் என்னுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் நான் வந்து வச்சுக்கிறது. அதுக்கு கீப் பண்ணுறதுக்காக இந்த லேபிள்ஸு, என்னுடைய மற்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் வச்சுப்பேன், இந்த ட்ராவில் தான் வச்சுப்பேன். அண்ட் இது எல்லாத்துலேயும் வந்து நான் என்னோட ஃபுட் கண்டெய்னர்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபுட் ஆர்டருக்கு யூஸ் பண்ணுற கண்டெய்னர்ஸ் எல்லாம் இங்கே நான் தனியாக ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் டைனிங் ஏரியா. இப்போ கொஞ்சம் இருக்கு பார்த்தீங்களா, கலவரமாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் இன்னைக்கு காலையில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஃபுட் ஹைஜீன் இன்ஸ்பெக்ஷன் நடந்தது. அதில் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தான் செக் பண்ணுவாங்க. இங்கே வாங்க, இங்கே பாருங்க. நமக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நமக்கு லேபிள் என்ன கிடைக்கல, இன்னைக்கு தான் இன்ஸ்பெக்ஷன் நடந்தது அப்படிங்கிறதுனால நமக்கு லேபிள் கிடைக்கிறதுக்கு இன்னும் 2 வீக்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இது வந்து இப்போ கேட்ரிங் பண்ணுறதுக்கு நம்ம லெவல் 2 ஃபுட் சேஃப்டி அண்ட் ஹைஜீன் கோர்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அது நான் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் இது. அண்ட் இது வந்து ரெஃப்ரிஜிரேட்டரோட டெம்பரேச்சர் நம்ம செக் பண்ணி காலையிலையும் சாயந்தரமும் செக் பண்ணி எழுதணும், அந்த ரெக்கார்டு இது. இது வந்து நம்ம மற்ற கிளீனிங் ரூட்டீன் என்ன பண்ணுறோம், எப்படி இது எக்யூப்மெண்ட்லாம் எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுதா என்னன்னு எப்படி செக் பண்ணுறோம், அந்த பற்றின ரெக்கார்டு இதெல்லாம். அண்டு எங்கேருந்து நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்குறோம் சமைக்கிறதுக்கு அதை பற்றி இது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ளீட்டாக நம்ம எப்படி ஃபுட்டு வந்து மேக் பண்ணணும், கிளீனிங் எப்படி பண்ணணும், ஹாட் ஃபுட்டு எப்படி தயார் பண்ணணும், ஃபுட்டோட டெம்பரேச்சர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை பற்றி எல்லாமே இந்த புக்கில் இருக்கும். இதில் பார்த்துட்டு அண்ட் இதில் நம்ம எப்படி அதை கீப்பப் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான கொஷினும் கேட்டிருப்பாங்க. அதையும் இங்கே பாருங்கள், பெஸ்ட் கண்ட்ரோலு எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. எல்லாமே நம்ம எவ்ரிடேயும் செக் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறோம் அது இருக்குது. அப்புறம் கிளீனிங் எப்படி பண்ணுறோம் அதை பற்றி இருக்குது. நம்மளோட கிளீனிங் ஷெட்யூல் என்ன எல்லாமே நம்ம பண்ணோம். இப்போ இன்னைக்கு காலையில் வந்தவங்க வந்து இதெல்லாமே என்ன 1 by 1 கேட்டு வீட்டில் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த டைரியில் இருக்கு. அடுத்து இந்த ஃபைலில் வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, என்னென்ன இது வரைக்கும் நம்ம ஃபுட் ஆர்டர் போட்டோம்ல அதோட ரெசிபிஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன் நான். ஸோ அவங்களுக்கு சொல்லணும். இங்கே பார்த்தீங்களா, இதில் வந்து இப்போ மட்டன் பிரியாணி ரெசிபி அப்படின்னா அலர்ஜன் அலர்ட் என்ன, இதில் வந்து நட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் அலர்ஜன் அலர்ட். என்ன அலர்ஜி அதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் இது வரைக்கும் நான் பண்ண ஆர்டர் அண்ட் அதில் வந்து என்ன அலர்ஜன் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்டு இது. அண்ட் இது வந்து இன்வாய்சஸ். இது ரொம்ப முக்கியம். இது நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அதாவது எங்க இருந்து நம்ம சமையல் ஃபுட் ஆர்டருக்கு இன்கிரீடியன்ஸ் வாங்கினோம் அப்படிங்கிறதுக்கான இன்வாய்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம வந்து வச்சுக்கணும். அது எதுக்காகனா நம்மளுடைய சேஃப்டிக்கு. ஏன்னா ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அப்ப அந்த இல்ல அட்லீஸ்ட் அந்த என்ன பேட்ச் நம்பருங்கிறதையாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் ஏதாவது ஃபுட் பாய்சனிங்கோ அல்லது வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா நமக்கு கிளீனா தெரியும் எந்த இன்கிரீடியன்ட் எங்க வாங்கணும், எந்தனால இந்த ப்ராப்ளம் வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால இன்வாய்ஸ் ரெக்கார்டு கீப் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் பேப்பர் ஒர்க்கு. இந்த பேப்பர் ஒர்க்ல வந்து நிறைய டீடைல்ஸ் இருக்கு. நீங்க யாரும் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க இதை பத்தி நல்லா டீடைலா வீடியோ போடணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா போடுறேன்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பார்த்துட்டோம், இன்னும் யூட்டிலிட்டி ரூம் பார்க்கல. வாங்க யூட்டிலிட்டி ரூம் பார்க்கலாம். வாங்க போகலாம். இதுதான் என்னோட யூட்டிலிட்டி ரூமு. இங்கே வந்து டிஷ் ட்ரையிங் ரேக் வச்சுருக்கேன். இங்கே நான் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இங்கே தான் நான் பாத்திரம் தேய்க்கிறது. அந்த சிங்க், மெயின் சிங்க்ல வந்து நான் ஃபுட்டு இன்க்ரீடியன்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அங்கே பாத்திரங்கள் தேய்க்க கூடாது, தேய்க்க மாட்டேன் நான். இங்கே தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ட்ரையிங் ரேக் வச்சுருக்கேன். பாத்திரத்தை வாஷ் பண்ணி இதில் கவுத்துட்டு கொஞ்சம் தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து அதில் வச்சிருவேன். அப்புறம் இங்கே பாத்திரங்கள் வச்சிருக்கேன் உள்ள. இதெல்லாம் என்னோட டப்பாங்க. இதை தனித்தனியா இதை வந்து கரெக்டா வச்சு எடுக்கிறது இருக்குங்களே, அது பெரிய பாடு. அதனால என்ன பண்ணேன் நான், இந்த டப்பா எல்லாத்தையும் ஒரு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பெரிய டப்பாக்குள்ளார போட்டு வச்சிட்டேன். ஸோ ஒரே இடத்துல இருக்கும். இல்லைன்னா தனித்தனியா வச்சோம்னா அது கீழே விழுந்து மேலே விழுந்து பயங்கர கிளம்சி ஆயிடுது. ஸோ இங்கே இதெல்லாம் வச்சிருக்கேன். அப்புறம் இந்த சிங்குக்கு கீழே இருக்க கபர்ட்ல வந்து இங்கே என்னோட வாஷிங் மிஷினுக்கு தேவையான இதெல்லாம் இருக்கு. வாஷிங் பவுடரு, கம்ஃபர்ட் எல்லாம் இருக்கு. அண்ட் இங்கே இந்த ஸ்பாஞ்ச், நான் வாஷுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் இருக்கு. வாஷிங் அப் லிக்விடு, ஹேண்ட் வாஷு, என்னோட ட்ரையிங் ரேக்கு. இது என்னோட வாஷிங் மிஷின். அடுத்து நம்ம இது கதவு வந்து வழி மறிச்சு வைக்காம ஃப்ரீயா இருக்கணும். நமக்கு ஃபயர் எக்ஸிட்லாம் இருக்கு அப்படின்னா கிளியரா இருக்கணும். தடம் அது கிளியரா இருக்க மாதிரி இந்த இடத்துல ஒன்றும் வைக்கல. ஜஸ்ட் என்னுடைய கிளீனிங் ப்ரஷ்ஷுங்க மட்டும் இங்கே, கூட்டுற ப்ரஷ்ஷு, பேன் மட்டும் இங்கே வச்சிருக்கேன். வேற எதுவும் இங்கே இல்லை. ஸோ இது அவ்வளோதான். அண்ட் இன்னைக்கு காலையில் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தவங்க இது எல்லா கபடையும் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் இந்த டேப்பு, அங்க இருக்க என்னோட மெயின் டேப்பு, அது எல்லாம் ஓபன் பண்ணி வாட்டர் ரன் பண்ண விட்டு அதுல ஹாட் வாட்டர் வருதா, பிளாக் இல்லாம தண்ணி நல்லா ஓடுதா, அது எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ரொம்ப நிறைய கேள்விகள், நிறைய செக்ஸ் இதெல்லாம் பண்ணினாங்க. பண்ணிட்டு அண்ட் இறுதியில் நல்ல முடிவா நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, அல்லது உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படிலாம் நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கூட தயங்காம நீங்க என்கிட்ட கேளுங்க, அந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது இன்னும் விளக்கமா எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்ட் எப்பவும் போல உங்களுடைய ஆதரவு எனக்கு கண்டிப்பா கொடுங்க. உள்ளமே கோவில், உண்மையே வேதம், உணவே மருந்து. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். என்ன சமையலோ, எதிர்த்து கேட்க யாருமில்லை. என்ன சமையலோ, என்ன சமையலோ, எதிர்த்து கேட்க யாருமில்லை. என்ன சமையலோ.